உலகத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எந்த பேச்சாளர் வந்தாலும் என்னடா கைதட்டல் சொல்லி கேட்கிறாங்களேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அற்புதமாக மண்ணை நேசிக்கக்கூடிய உங்கள்கிட்ட தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, உண்மையிலுமே நடுவர் அவர்களே, நம்முடைய விலாங்காட்டு வலசு அற்புதமான விநாயக பெருமானினுடைய கும்பாபிஷேகம், மண்ணை நேசிக்கக்கூடிய பெரும்பான்மையான வேளாண்மை குடும்பத்தை சார்ந்த பெருமக்கள் இருக்கீங்க. உலகத்திலேயே உன்னதமான தொழில் எது என்று கேட்டால், உயிர் காக்கிற மருத்துவ தொழிலா என்று கேட்டால், பயிர் காக்கிற வேளாண்மை தொழில் தான் உன்னதமான தொழில் என்பதை கருதி செய்து எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஐபிஎல் ஸ்கோரை பத்தி சொல்லிக் கொடுக்கறத விட தயவு செய்து கிரிக்கெட்டை சொல்லிக்கிறத விட விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க. ஏன் தெரியுங்களா? பார்க்கிற ஸ்கோரை விட திங்கிற சோறு முக்கியம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டிய அற்புதமான காலகட்டம். அற்புதமான பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி, நடுவர் அவர்களே ஒரு 40 நிமிஷம் சிறப்பா பேசினாங்க. கௌதமிக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா என்ன, உண்மையை பேசியிருக்கலாம். கரெக்ட், இது நீ சொல்லிருக்கலாம். உண்மையை பேசியிருக்கலாம். 40 நிமிஷம் பேசினாங்கல்ல எங்க அண்ணன், உங்க பெருமையை ஒரு வார்த்தை பேசினாங்களா? இல்லப்பா. விளாங்கட்டு வலசுல ஒரு வார்த்தை சொன்னாங்க. தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு, இது மாதிரி பதறிட்டாங்கன்னா டீ கேக்குறாங்கன்னு அர்த்தம். சுகர் கொஞ்சம் கம்மியா போட்டு வைங்க. ஐடியா பூரா எனக்கு தெரியும். சாப்பிடல. உண்மையிலுமேங்க, இந்த உலகத்தில் எது வெற்றின்னு கேட்டா, ஒரு 2.25 மணி நேரத்துக்கு குறையாம, 2.5 மணி நேரத்துக்கு குறையாம இத்தனை பேரை சிரிக்க வைத்திருக்கிறாரு. அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு? நீங்க தம்பியை சொல்லும் போது விஜய் டிவி, சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவின்னு எல்லா டிவின்னு சொன்னீங்க. ஆனா உங்களை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி, என்னைய பத்தி நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. சில நடுவர் எழுதி கொடுத்து சொல்றாங்க. அப்படி என்ன? அப்படி முதல்ல இதை பேசிட்டு அதை பேசுங்கிறாங்க. இதுதான் முதல்ல. நான் அப்படி கிடையாது. நடுவர்களே, நான் கேட்கறது, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமை. என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்டயா அனுமதி? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் பேசுறேன். நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்கல்ல தம்பிக்கு இத்தனை டிவின்னு. இங்க நிறைய பேர் கேட்கறாங்க, சார் எந்த டிவில வராங்கன்னு. ஏன் ஒரு காலத்துக்கு முன்னாடி சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். அது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி. அதுல யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி காட்டுவாங்க, நீங்க பார்க்கலாம். சொல்லுகிற நகைச்சுவை தாங்க யார் யாரோ. ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, எங்கள் அன்பு அண்ணன், இன்றைக்கு நடுவராக வந்திருக்கிற அருமை அண்ணன், மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, நான் டிவியில ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா எனக்கு 500 ரூபா கொடுப்பானுவ. சரி, அத அவங்க டிவியில பேசிட்டு 50,000 ரூபா வாங்கிட்டு கார்ல சுத்துறானுவ. நான் பைதுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்க நகைச்சுவையை சொல்லி அவங்க கார்ல வராங்க, ஏற்றமா இருக்காங்க. நீங்க இன்னும் எளிமையாவே இருக்கேங்கிறீங்க. இந்த மண்ணுல சொல்றேங்க பெருமக்கள், பாருங்க, அன்பான உள்ளங்கள் இருக்கிற இந்த ஊர்ல என்றைக்குமே ஏற்றத்தை விட எளிமைதான் பெருமைன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கிறேன், ஏன் தெரியுங்களா? இந்த புத்தர்னு ஒரு ஞானி இருந்தார் பாருங்கண்ணே, தரையில உட்கார்ந்து இருந்தார். அந்த வழிய போன ஒருத்தன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய மகான், நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமா? புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைனாரா. அந்த எளிமை உங்க எளிமை நடுவர் அவர்களே. ஆனா அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, சளைக்காம பதில் சொன்னீங்கல்ல. நான் உங்க தம்பி தானே. ஆமா, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிட்டேன். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக ஒரு வார்த்தை அண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா இது மாதிரி பத்திரிக்கை படிக்கப்படாது. புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டின மனைவியை கண்கலங்காம 3 விதமா சொல்றாங்க. 3 விதமா
இவன் என்னமோ வாயை திறக்கிறானே. அவ கிடக்குற அரப்பைத்திக்காரி சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லு. அடுத்தும் கூட கெட்டு போட்டுன்னு பொள்ளாச்சி மாசாணியத்தோ கோயிலுக்கு மிளகாய் அரைக்கணும். மிளகா அரைக்கணுமா? அடுத்தும் தொழில் கெட்டு போகணும்னு கருப்பராயனுக்கு ரெட்டக்கடா வெட்டி பொங்க வைக்கணும். தொழில் கடை ரெட்டை கடாயாடா? அடுத்து வீட்டுல கல்யாணம் வந்து அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்கப்படாதுன்னு மேட்டூர் மினிப்பு கோயிலுக்கு 3 கடை வெட்டணும். ரெட்டை கடை 3 கடை. அவன் சொல்றானா செஞ்சானான்னு இதெல்லாம் அவன் தெரியலையே. சொன்ன மாதிரி தெரியல, ஏதோ செஞ்ச மாதிரியே அப்படியே தெரியுது. தானடா சொல்றான். ம். இதுக்கு அண்ணே. தான் அவனை பவச்சு கூட கூடாதுன்னு ரொம்ப இருக்கேன். பகச்சுறாங்க. பவச்சிடாதீங்க யாரும். ம். அண்ணே, சொல்லு. அவங்க என்னமோ 3 விதமா சொல்றாங்க, இவன் வேற விதமா சொல்றான். அங்க ஒருத்தர் துள்ளிக்கிட்டே இருக்காருன்னு. ஏண்டா தம்பி, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? போதும்டா அது வேணவே வேணாண்ணே. பீகார். ம். அண்ணே, அவரு சொன்னது இவர் சொன்னதெல்லாம் விட்டுருங்கண்ணே. நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. விட்டு. மக்கள் காத்திருக்காங்க, ஒரு கைதட்டல் கொடுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்கண்ணே. செத்தா சொர்க்கத்துக்கு போலாம். என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன சொல்றா? நடுவர் அவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியமே இல்லை. விலாங்காட்டு வலசு மாதிரியான இந்த அற்புதமான புண்ணிய பூமியில உறவுகளோட வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட இந்த நள்ளிரவு நேரத்தில் இப்படி ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை கேட்கறதே சொர்க்கம். எது சொர்க்கம்ங்கிறத இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல ரொம்ப அழகா கொடுத்தாங்க. ஆஹா. அது தமிழ்நாட்டுக்கு ஈடாகுமா? இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. எவ்வளவு அழகா. நடுவர் அவர்களே, ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? அவ்வளவுதான். நல்லா கேட்டிருக்கீங்க. அதுல வந்து அவ்வளவு தூரம் பேசினாங்களே. ஒரு பெத்த குழந்தைக்கு 4 நல்ல வார்த்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அதிகமா? பெற்ற தாய்க்கு இருக்கு. பெத்த தாய்க்கு இருக்குல்ல. அம்மா. ஒரு தாய் தான ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. ஐயா, அப்ப அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? கேளு. இப்ப சண்டை வராத குடும்பம்னு ஏதாவது குடும்பம் இருக்கா? இல்ல தம்பி. எதுக்குங்க யாரோ ஒருத்தருடைய குடும்பத்துக்கு போயிட்டு உங்க குடும்பத்தை ஏய், எடுத்துக்க. ஏய், ஏய். உங்க குடும்பத்துல அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் ஏய், வராம ஏய். போயிடுமா? கைதட்டல் கொடுங்க. இல்ல நாங்க தான் சண்டை வராம விட்டுருவோமா? கைதட்டல் கொடுங்க. நம்ம நடுவர். நாங்க இருக்கும்போது மஞ்சனா இருக்கும்போது கவலைப்படாதீங்க, சண்டை உடனே வரும். மக்கள் கைதட்டு பாத்தீங்களா இல்லையா சண்டைக்கு? காலையிலே வரும். நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அவனை பகச்சுக்காதீங்கன்னு. அவனை பசுக்க கூடாது. பகச்சு வந்தா பகச்சு எடுத்துறானே. கிடா வெட்டி கேளா குத்துறானே. வெட்டிடுவா. கிடா வெட்டினாலும் பரவாயில்ல, எது சேவை குத்துறங்கிறானே. சேவலையே குத்துறானே. நடுவர் அவர்களே, ஒரு வீட்டுல அம்மா அப்பா இடையில சண்டை வந்தது. அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அம்மா மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க, அப்பா அம்மா மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இங்க நிறைய பெத்தவங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகள் பக்கத்துல இல்லாத பொழுது தயவு செய்து உங்களுடைய வாக்குவாதத்தை வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம வாக்குவாதத்தை அந்த குழந்தைக்கு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை அப்பா அம்மாவை திட்டுறாங்க மாறி மாறி, ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டா, ஏ முண்டா. பக்கத்துல பையன் கேட்ட, அம்மா நான் யாருமா, நீ சும்மாரா குட்டிச்சாத்தான். கொஞ்ச நேரம் அமைதியாச்சு. அம்மாட்ட போய் கேட்ட, அம்மா பேய்னா என்னம்மா, பிசாசுன்னா என்னம்மா, தண்டம்னா என்னம்மா, முண்டம்னா என்னம்மா? அம்மா சொன்னாங்க பாருங்க, பொறுப்பான அம்மா. பேய் உங்க அப்பந்தான் பேய், பிசாசு கட்டி சீரழி இருமாரு நான் தான் பிசாசு, தண்டம் உங்க ஒப்பனோட சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா நாற்காலியில முண்டம். ஒரே ஒரு வாரம் தானே ஆச்சு. அவங்க அப்பாவோட அண்ணன் இந்த பயலோட பெரியப்பா வீட்டுக்கு வந்தார். எங்கடா கண்ணு உங்க அப்பா, எங்கடா கண்ணு உங்க அம்மான்னாரு. சொன்னாம் பாருங்க ஒரு பதில். பேய் ஆபீஸ் போயிருக்குது, பிசாசு குளிக்க போயிருக்குது, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. பெரியப்பா என்ன இனி ஒரு ஜென்மத்துக்கும் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு பெரியப்பா ஓடினாருன்னா, சூர்யாங்கிற அற்புதமான நம்முடைய திரைக்கலைஞர் ஒரு படம் நடிச்சாருங்க பசங்கன்னு. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவார், குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அப்படின்னா அந்த கேட்கிற வார்த்தைகளை பண்பாடாக பேச வேண்டிய பொறுப்பு அம்மாக்கு இருக்கணும்ல. அந்த பொறுப்பு இருக்கானே. சரியான புலமைப்பத்தன் பாட்டு கொடுத்தார்லன்னு, எந்த குழந்தையும் குழந்தை கேட்கிறேன். அப்படி வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவங்க இருக்கானே இல்லையே. நான் கேட்கிறேனே, தாலாட்டு பாடுனா யாரு தூங்கணும்? உள்ள தூங்கணும். உங்க வீட்டுல தாலாட்டு உண்டா? என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. அப்படி என்ன? என் மனைவி முறைப்படி MA இசை திருவையாறு இசைக்கல்லூரியில் படிச்சவ. பிள்ளைய போட்டு தாலாட்டுவா. ஒரு கைதட்டல் கொடுங்க. இசைக்கல்லூரியில படிச்சவங்க நம்ம மக்களுக்கு சொல்லித்தரேன். பிள்ளைய தாலாட்டுவா பாருங்க. அண்ணே ஒரு 1/2 நோட்டு காட்டுங்கண்ணே.
தம்பி நீ ஒரு 1/2 நோட்டு காட்டு. வாயில காட்டாத, கீபோர்டில் காட்டு. வாய் வண்ணாரப்பட்ட வரைக்கும் போகுது. அந்த பிள்ளையை தொட்டிலில் போட்டு தாளாட்டுவா பாருங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. பிள்ளையை தொட்டில் லைட்டாக எக்கோ கொடுங்கண்ணே. பிள்ளையை தொட்டிலில் போட்டு ஆ, ஆ. மஞ்சு தொகையிற பாட்டே அவ்வளவுதான்டா. மொத்த பட்டை கதவை திறந்து பார்க்குற 32 நாய் படுத்து கிடக்கு. நடுவர் அவர்களே, மாமியா மருமக சண்டையே தாலாட்டில் தானே எங்க வீட்டுல வந்துச்சு. அப்படியா? ஆமாண்ணே, குழந்தைய தொட்டில போட்டு ஊட்டம்மா பாடினா பாருங்க. பூமியோ நல்ல பூமி, புண்ணியரோ நல்லவரு, ஆமா. புண்ணியர பெத்தெடுத்தே, பெருங்கோரங்கே தொந்தரவு, பெருங்கோரங்கே தொந்தரவு. புண்ணியர் யாரு? நானு. பெருங்கோரங்க யாரு? என்னை பெத்த அம்மா. அதான் ரைட்டு. எங்க அம்மா தள்ளுமா நான் பாடுறேன்னு அது தொட்டில் ஆட்டுச்சு. மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவனோ நல்லவரு, மன்னவனுக்கு வாச்சே, மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. அது பெருங்குரங்கு, இது மலக்குரங்கு. புள்ள என்ன ஆனா? நான் பார்த்து 2 பேரும் தள்ளிங்க அம்மான்னு சொல்லி நான் தாளாட்டினேன். யாரும் அடிக்கவில்லை, ஐவீரலும் தீண்டவில்லை, தானே அழுகிறாண்டி, ஒரு தம்பி தோணை வேணுமுன்னு, தம்பி தோணை வேணுமுன்னு. புரிஞ்சவங்க கைதட்டுங்க, புரிஞ்சவங்க கைதட்டுங்க. அவன் ஒத்த பிள்ளையோட இருக்க நீ. இப்படி புட்ட போட்டு தானே 140 கோடியில் கொண்டே நம்மளை விட்டுட்டாங்களே, பாத்தியலா? கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இறங்கினா சமூக இடைவெளி எல்லாம் இருந்துட்டாங்க. சார் நான்லாம் கொரோனாவில் தான் குழந்தை பெற்றேன். இந்த 70 லட்சத்துல நீ ஒரு ஆளா? மீட்டுனே நீனு 77 லட்சமா? நடுவர் அவர்களே, கூட்டி என்ன பொறுப்பு நிறைய வந்து அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க. நான் சின்ன வயசுல எங்க அப்பா கேட்டேன், வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளி வருவாங்க? எங்க அப்பா சொன்னா, கண்ணு காக்கா கத்துனா வருவாங்க சாமின்னு. எப்பப்பா போவாங்கன்னு? உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னு. அம்மா கத்துச்சா? இப்ப வரைக்கும் கத்திக்கிட்டா இருக்கு. அதனால அந்த பக்கம் போகாத. போவே இல்லைன்னு. சாமியார் ஒருத்தர், நல்ல சாமியார் ஒருத்தன் போனா, சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க சாமின்னா. என்னப்பான்னு? நான் வான்னா என் மனைவி வரணும், நான் போனா என் மனைவி போகணும், நான் உட்காருனா என் மனைவி உட்காரணும், நான் நில்லு நான் நிக்கணும், நான் சமைக்கணும், ஊருக்கு போனா ஊருக்கு போகணும். சாமியார் சொன்ன, முடியாதுப்பா, வேற ஏதாவது கேளுன்னு. உண்டியல்ல 50,000 ரூபாய் போடுற சாமி, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா. 5 லட்சம் போட்டாலும் ஏன் சாமின்னா, அது முடியாம தாண்டா நான் சாமியார வந்து ஏன்டா மறுபடியும் கிளப்புறேன்னு. நான் எங்காவது போன சண்டை போடாம வராங்களான்னு. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாருக்கா தெரியுதா நான் கேக்குறேன். ஆம்பளை போறதும் தெரியாது வரதும் தெரியாது, சத்தம் வருதா நான் கேக்குறேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க கிளம்புனது கொட்டாம்பட்டியில 4 மணிக்கு நின்னீங்க, இங்க வந்து சேர்ந்தீங்க, 1 நிமிஷம் இடையில எந்த இடத்துலயும் நிக்கல, நான் ஸ்டாப்பா வண்டி வந்தது, நீங்க நான் ஸ்டாப்பா வந்தீங்க, ஓடி வந்து கார்ல ஏறீங்க, எக்ஸ்பிரஸ் வேகத்துல வந்து சேர்ந்தோம். நான் கேக்குறேன், ஏதாவது ஒரு சத்தம் இருந்ததா? இல்லையே. போன் கூட சத்தமா வச்சிருப்பீங்களா? சைலண்ட்ல தானே வச்சிருப்பீங்க. அவ்வளவு அமைதியா இருப்பீங்க. கைதட்டல் கொடுங்க சார். அதான் ஒரு ஆண்மகன். ஆனா அங்க பாருங்க, இந்த 2 அம்மா பஸ்ல ஏறிச்சுன்னு. ஒருத்தி சொன்னா, மரியாதையா ஜன்னல் கதவை ஏத்து, காத்து வரலன்னா வேர்த்து செத்துருவேன். ஒருத்தி சொன்னா, மரியாதையா ஜன்னல் கதவை சாத்து, காத்து பட்டா குதுகுதுன்னு வந்து நான் செத்துருவேன். ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா, ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா. கண்டக்டர் அழுகிறாரு. புது பஸ் இப்பதான் டெப்போல இருந்து என்ன நம்பி விட்டுருக்காங்க. ஏத்தி சாத்தி சாத்தி ஏத்தி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, ஏலம் கூறிடாதீங்கன்னாரு கண்டக்டர். பின்னாடி இருந்து மஞ்சுநாத மாதிரி ஒரு நல்ல மனுஷன், பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன், நல்லா வளர்ந்த ஆளு. உண்மையிலுமே பொடியெல்லாம் போடுவாராம். அந்த மனுஷன் எந்திரிச்சு ஒரே வார்த்தை, அங்க என்ன சத்தம்னார். கண்டக்டர் விலைக்கு சொன்னார், சென்னலை ஏத்துனா இந்த அம்மா செத்துருவா, சென்னலை சாத்தினம்னா இந்த அம்மா செத்துருவா. அந்த எழுந்த வளர்ந்தவன் சொன்னான், என்ன சொன்னான், ஒரு 5 நிமிஷம் ஏத்துறேன், அவ சாகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆத்துறா, இவ சாகட்டும். இப்போ அந்த கண்டக்டர் அழுதாரு, 2 யார் பொண்டாட்டின்னு தெரியல சார். அந்த எழுந்திரிச்ச வளர்ந்தவன் சொன்னான், 2 ஏன் பொண்டாட்டி தாண்டா,
செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன். அவன் 3 அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான்டா. நான் கேட்கிறேன், கடைசியில ட்ரை மட்டும்தான் ட்ரை அவன். மட்டும். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, என்ன போனா ஒரு நான் கேட்கிறேன்னு, ஒரு ஆம்பளை இத்தனை பேர் இருக்காங்க ஊருக்குள்ள. நான் பொதுவா தமிழ்நாட்டுடைய நிலவரத்தையே சொல்றேன். ஐயோ பெண்கள் 1 கிலோமீட்டர் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக அவ்வளவு சிரமப்பட்டு வராங்களேன்னு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணி பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டிய மனுவை கொடுத்து, ஐயா எங்க ஊருக்கு ஒரு குழாய் கொண்டு வரணும், கொண்டு வருவாங்கல்ல, ஆ. கொண்டு வந்துருவாங்க. இந்த பெண்கள் 4 பேர் குடத்தை தூக்கிட்டு போவாங்க. போனது சும்மா போகும் நினைக்கிறீங்களா? வரிசையில ஏன் குடம் தாண்டி முதல்லன்னு ஒண்ணு வைக்கும். ஒண்ணு இடிச்சிருச்சுன்னு வைங்கல, அந்த இடிச்சவளுடைய பரம்பரையில ஆதி முதல் அந்த வரைக்கும் வேற யாரையும் திட்டாது, அவன் புருஷனை தான் தோண்டி போட்டு திட்டும். நான் கேட்கிறேன், அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அந்த ஊர்ல 40 ஆம்பளை குத்த வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. பாத்து உண்மை. இவளுக்கு பைப்புல தண்ணி பிடிக்கல, ஏன் புடி உனக்கு புடின்னு பைப்பை பிடிச்சி ஆட்டி சரி இப்போ உடஞ்சி சைக்கிள் டீப்பை கட்டி விட்டுருக்காளு எங்க ஊர்ல. அப்பப்போ முடிச்சு போடுறாளு, அப்பப்போ அவுத்து விடுறாளு. அவர்களே, நடுவர் அவர்களே, இந்த பெண்களிடத்திலே பொறுப்பு இருக்கா நடுவர் அவர்களே? நீங்க வாழ்க்கையில எந்த நாள் வேணா நிகழ்ச்சிக்கு சொல்லுங்கண்ணே, நானே கட்டாயம் வந்துருவேன்னு ஓடி வந்துருவேன். ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சுதான் வருவேன். அது டிசம்பர்ல குளிர்துன்னு வரமாட்டியா? இல்லண்ணே, இந்த கார்த்திகை மாதம் நான் மட்டும் கொஞ்சம். கார்த்திகை மாதம்னு வரமாட்டேன். ஏப்பா? இங்கேயும் நம்முடைய விளாங்காட்டு வலசுல ஒரு அன்பான வேண்டுகோள், தம்பி கேட்கறதுக்கு சரி நான் மட்டும் கைதட்டுங்க. இங்க ஐயப்ப பக்தர்கள் இருந்தா கைதட்டல் கொடுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க உண்மையில பாருங்க எத்தனை பேர் கைதட்டுறாங்க. ஆனா கார்த்திகை மாதம் உண்மையிலுமே ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு புனிதமான மாதம் இல்லையாண்ணே? எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், அப்பா இந்த கார்த்திகை மாதம் பிறக்க போகுது, எத்தனை நாள் மாலை போடலாம்? 1 மண்டலமா, அரை மண்டலமா, கால் மண்டலமா, 48 நாளா, 24 நாளா, 12 நாளா? எங்க அண்ணன் சொன்னா மாலையெல்லாம் வேண்டாம். பயந்துட்டானே. நான் அப்படிதான் கேட்டேன், ஏப்பா மாலை வேண்டாங்கிற? மாலை வேண்டான்னா மனசு கேட்கலண்ணே. நம்ம வீரமணி சாமி பாடின ஒரு 2 வரிய பாடி காட்டலாம்னு சொல்லி ஐயப்பனை நினைச்சு 2 வரி பாடுங்க. கொஞ்சம் இருமுடி தாங்கி ஒரு சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. எல்லாம் இந்த ஒரு கைதட்டல் கொடுங்க. பாடி முடிச்சேன்னே அண்ணன் ஓடி வந்து என் கையை பிடிச்சு 365 நாள் மாலை உள்ளன்னார். அவ்வளவு பக்தியாடா? நான் கேட்டேன், ஐயப்ப மேல அவ்வளவு பக்தி என்ன? சாகர வரைக்கும் ஐயப்ப மேல பக்தி இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குன்னா, ஏன்பா 365 நாள் மாலைன்னு? மாலை போட்டா தண்டா வீட்டுல மரியாதையே வருது. உண்மைதான்டா. நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்கன்னு, எங்க வீட்டுல சாமியோ சாமி. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தான் கேட்டேன். எங்க அண்ணி சொன்ன வார்த்தையை அப்படியே விளாங்காட்டு வலசுல சொல்றேன். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமியில வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, அடுப்பு சாமியில சிம் சாமியில வச்சு சாமி, ரைட்டு சாமியில டொப்பு சாமியில பத்த சாமி வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சற சாமி, கை சாமியில புற்றாம சாமி, நாக சாமியில சுற்றாம சாமி, டமக் சாமி டமக்சன் மெல்ல குடிச்சுடு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, சமீனா சாமியை தொட்டு சாமி, விலைக்கு சாமி, வெயில் சாமியில காய வச்சற சாமி சரணம். குடும்பம்னு அப்படி இருக்கணுமியா? மலைக்கு போயிட்டு வந்தாச்சு, அண்ணனை பாக்கறதுக்காக வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்லனே. அண்ணி அண்ணன் எங்கன்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது எங்க தெரியுதா? இவ்வளவுதான்டா மரியாதை. நான் கேட்கிறேன், இதுவான பொறுப்பு? என்றைக்கும் ஒரே விதமான மரியாதை தருகிற தன்மை பெண்கள்கிட்ட இல்லையே, என்ன பெரிய பொறுப்பு? நான் கேட்கிறேன், என்ன இருக்கு உனக்கு பொறுப்பு? அவர்களே, ஆண்களினுடைய உழைப்பை பத்தி ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க. இதே மக்கள் உண்மைனா இப்ப சொல்ற விஷயம் சொல்லுங்க, வாழ்நாள்ல நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லி காட்டுவது பெண்ணினுடைய இயல்பு. நடுவர் அவர்களே, சாகர தருவாயில கூட இந்த குடும்பத்துக்காக நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா எந்த ஒரு ஆண்மகனும் வெளிப்படுத்துறதே இல்லைன்னு சொன்னா நடுவர் அவர்களே, அதுதான் ஆண்மகனுடைய அற்புதமான உழைப்பு. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கேட்கிறேன் அண்ணே, ஒரு குழந்தை பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டணும்னு அம்மாட்ட வந்து சொல்றான், அம்மா நாளைக்குள்ள கட்டலைன்னா காலேஜுக்குள்ள விட மாட்டாங்க, ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னா அம்மா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்பன் இருக்கான் சாமி, நம்ம அப்பா இருக்காரு, எப்படியாவது தான் தலைய அடமானம் வச்சாவது நாளைக்குள்ள ஃபீஸை கட்டிடுவாரு, நீ தைரியமா போடான்னு சொல்லுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையா இல்லையா? நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட வீட்டுல தகப்பனா இல்லைங்க, தகப்பன் சாமியா இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆணினுடைய உழைப்பு இல்லாம வர முடியுமா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே.
நடுவர் அவர்களே, அம்மா நீங்க எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? 5 நாடுகள் போயிருக்கேன். எந்தெந்த நாடுகள்? சிங்கப்பூர், மலேசியா, துபாய், பஹ்ரைன், சவுதி. சவுதி 5 நாடுகள் ஒரு போயிருக்கேன். கைதட்டல் கொடுங்க. 5 நாடுகளுக்கு போன ஆனா நடுவர். என் டீம்ல பேசுற இந்த நடுவுல இருக்க அந்த பச்சை கலர் சேலை அம்மாவும் ஆ, அந்த பையனும் 7 நாடுகள் போயிருக்காங்க. 7 நாடுகள். ஆ. எந்தெந்த நாடுகள்? நான் உங்களை என்ன நான் கேட்கிறேன், நடுவரே 5 நாடு தான். அணியில உங்க இசைக்கலைஞர் எப்படி உங்களை விட கூடுதலா 2 இந்த நாடுகள்? அம்மாவும் அந்த பையனும் எக்ஸ்ட்ரா 2 எந்த நாடு. 2 நாடுகள் போயிருக்காங்க? ஒரத்த நாடு, ராம் நாடு. 2மே தமிழ்நாடு. இவங்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடைக்காது, எப்படி இங்கே போறது? நடுவர் அவர்களே, உண்மையாங்க சென்ற ஆண்டு எங்கள் அணி உங்களை போன்ற நல்லோர்களினுடைய ஆசியோடும் விநாயக பெருமானை போன்ற இறை அருளாலும் நாங்க அப்படியே மலேசியா நாட்டுக்கு போனோம். ஒரு கைதட்டல் கொடுங்க. எங்களுடைய டீம் அப்படியே போனோம். அதோட மிக- கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இப்பதான் மேடையில் சொல்றேன். அப்படியா? சாயந்தரம் தான் தகவல் கிடைச்சது. ஆ. அடுத்த வாரம் எங்க டீம் அப்படியே 2 வெளிநாடுகளுக்கு போக போறோம். நல்ல ஒரு வாவ், கைதட்டல். வாவ், அண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணே சொல்லவே இல்ல. கண்டிப்பா கூட்டு போய் சஸ்பென்ஸா அண்ணே, மேடையில் அண்ணே சொல்லணும். நான் வரலாம் அண்ணே. அவசியம் நீ எல்லாம் போக தேங்க்ஸ்ண்ணே, மாட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. கண்டிப்பா கண்டிப்பா அவசியம் கூட்டு போறேன். தேங்க்யூ. Passport வாங்கண்ணே, ஜெராக்ஸ் xerox பாருங்க, இப்ப காப்பி வேணா? போட்டே வச்சிருக்கு பாப்பா. இப்ப வேணா போகும்போது கொடுங்க. ஆ. 2 வெளிநாடுகள் போக போறோம். எந்தெந்த நாடுகள்ண்ணே? ஆ? எந்தெந்த நாடுகள்? ஈராக்கு, உக்ரைன். நீங்க மட்டும் முதல்ல போயிட்டு வாங்கண்ணே. என்னடா வரமாட்டேங்கிறீங்க? ஏங்க, ம். அந்த அன்னைக்கு எங்க சின்ன மாமியாருக்கு வளகாப்புங்க. சின்ன மாமனார் ஒரு நாள் வெளிநாடு போயிருந்தாரா? ஆமாங்க, துபாய்ல. நடுவர் அவர்களே, நீங்க பேசுறதுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா ஆளை முடிக்கிறதுக்கு கூட்டு போறக்க பேசி முடிச்சு குட்டியா இருந்தேன். பேசி முடிக்கிறதா அண்ணே. ஆனா உண்மையாங்க இந்த மலேசிய நாட்டுல நிகழ்ச்சி முடிச்சோம். இந்த மேடை அளவுக்கு ஒரு பெரிய சாப்பாட்டு மேஜைங்க, டைனிங் டேபிள். உலகத்தினுடைய வகை வகையான உணவுகளை அங்க போட்டிருந்தாங்க. உண்மையிலுமே சார் எல்லாம் கேட்டு, மகாராஜன் சார் இதுல எந்த நாட்டு உணவு வேணுமோ எடுத்து சாப்பிடுங்கும் போது, எந்த உணவை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கேட்டபோது நீங்க சொன்ன வார்த்தை என்னென்ன? பழைய சோறு இருந்தா கொடுங்க. ஒரு கைதட்டல் விடுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பழைய பழமையை போச்சு. விரும்பக்கூடிய ஒரு மனிதர். நான் கேட்கிற நடுவர் அவர்களே, அந்த உணவை கூட நாம விரும்பி சாப்பிட நினைக்கும் போது அதை பாசத்தோட பரிமாறுறவங்களா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அதை கேளுங்க. பாசத்தோட பரிமாற. நான் நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கையில திக் திக் நிமிடங்கள்னு இருக்கும் பார்த்திருக்கீங்க? டிக் டிக். உண்மையில அண்ணே, காலையில சோறு வேக வேகமா சாப்பிடுறோம், மதியான சோறு விதியான்னு கொண்டு போனதை சாப்பிடுறோம். ஆனா இரவு சோறு தானே நம்ம என்ன பண்றோம்? வீட்டுக்கு வந்து நிம்மதியா சாப்பாடு போடுவாங்கல்ல. ஆ, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. அதாவது பரவாயில்ல. ஆ, என் பொண்டாட்டி சரி சோத்தை போட்டு அப்பதான் சாப்பிட போவோம் நைட்டு. சரி. நீங்க சாப்பிடுங்க. ஆ, உங்களை ஒண்ணு கேட்கணும். ம். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்ல பைக்கில் ஏத்திட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுகளா? இந்த பயத்திலே 1/2 மணி நேரம் சாப்பிட வேண்டிய 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுறோம். சாப்பிடுறோமா? அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கலாம்ல? அந்த மனசு வராது. அதுதானே அவங்கள்ட்ட இல்லாத பொறுப்பு. நான் கேட்கிறேன், ஆண்களினுடைய உழைப்புங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? 10 நிமிஷம் தாங்குவீங்களா? உடனே 10 நாள் தாங்குவீங்களா? வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படின்னாங்கல்ல. நான் சொல்றேங்க, இதே ஊர்ல இருக்கலாம், இதே மண்ணுல இருக்கலாம், இதே நாட்டில் இருக்கலாம். மனைவி இறந்த பிறகு தனி ஒரு மனிதனாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இருக்காங்களா இல்லையா? நான் கேட்கிறேன் அவர்களே. யோசிச்சு பாருங்க, மனைவி போயிட்டாங்கிறதுக்காக மறுமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, தன் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு வாழுகிற அப்பாக்களுக்கு இருக்காங்களா இல்லையா? நான் கேட்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, சட்டை ஓட்ட சித்தாளு தெரியலையா, சட்டை ஓட்டிருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கு தெரியலையா அப்படின்னீங்களே, இதே மாதிரி அப்பாக்கள் உங்களுக்கு தெரியல? கோவணம் கட்டிட்டு வயல்ல உழைச்சானே அந்த ஆம்பளை உனக்கு தெரியலையா? எங்க அப்பனையும் எங்க அண்ணனையும் எனக்கு அண்ணே, அப்பாவையும் அண்ணையும் தெரிஞ்சிருக்கீங்கல்ல. நான் கேட்கிறேன், அப்படி தெரிஞ்சு ஏன் அப்படி பேசுனீங்க? இதான் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறதுன்னு சொல்லுது. சூப்பர்ண்ணே. நான் கேட்கிறேன், விவசாயிகளை பத்தி என்னமோ சொன்னாங்க, கோவணம் கட்டிட்டுன்னு. உலகத்திலே நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, மண்ணுக்குள்ள நுழையும் போது கூட எந்த விவசாயியும் காலணி அணிந்து கொண்டு நுழைவதில்லை. கருவறைக்குள்ள போகிற போது கோயிலுக்குள்ள போறது காலணி அணிஞ்சிட்டு போறதில்ல. ஏந்திரீங்களா? அந்த கையெடுத்து கும்பிடுகிற கடவுள் வேற இல்ல, தான் காலெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய விவசாய நிலம் வேற இல்லைங்கிற அன்புல தாங்க அத்தனை விவசாயிகள் குளமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், அதெல்லாம் நீ சொல்ற பாயிண்ட் சரிதான். சொல்லுங்கண்ணே. மண்ணுக்குள்ள ம் செருப்போட போகக்கூடாது. ம் அந்த காலத்துல மாடு வச்சு ஏறு ஓட்டினாங்க, செருப்போட போகக்கூடாது. சரி. இப்போ டிராக்டர் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னைக்கு ஒருத்தன் சொன்னா, ஆ, நீ செருப்பு போட்டு போனா ம் நீ விளங்க மாட்ட அப்படின்னா. ஏண்ணே? இதான் செருப்போட போகக்கூடாதுன்னா. ம்
அன்னைக்கு செருப்பை கழட்டிட்டு போனேன். ம். சோள தட்டை குத்தி சுகர். எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு சுகர் இருக்கா? பார்த்தா உங்களுக்கு சுகர் வந்த மாதிரி தெரியலையே. அதுக்காக நான் வாந்தி எடுத்து கடை சொல்லலடா. உண்மையிலே நான் இரவு நேரங்கள் எல்லாம் ஆ. தூக்கம் விழித்து இந்த பட்டிமன்றத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ம். இப்போ கூட பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆமா, ஆயிடுச்சுங்கிறத சரியா 3 மணி நேரம் ஆச்சு. என்னால வாட்ச பார்க்காமலே சொல்ல முடியும். நீ ஒரு தடவை ஞானம். கைதட்டணும். ஒரு கைதட்டல் கொடுங்க. 3 மணி நேரம் வாட்ச ஆச்சுங்கிறது பார்க்காமலே சொல்லுவாங்க. கடிகாரத்தை பார்க்காம எப்படி 3 மணி நேரம் ஆச்சுன்னு உங்களால சொல்ல முடியுது? சொல்ல முடியும். எப்படி? சுகர் பேஷண்ட் 2.5 மணி நேரத்தில் டேங்க் நம்பிடும். ஒரு மாதிரி விம்மி விம்மி வந்துருச்சுன்னா 2.5 மணி நேரத்தை தாண்டி 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவீங்களாண்ணே? பண்ணுவேன். எப்ப? போன மதுரையில தான் பண்றேன். ம். போன உடனே தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு டீ கப்பில் சைடில் பேர் எழுதி யூரின் எடுத்துட்டு வாங்கன்னா சரிண்ணே. போய் எடுத்து சன்னலில் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கதவை எடுத்து திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். ம். கப்பு ஓட்டை இறந்துருக்குடா, பூரா ஒழுகிருச்சு. ஆத்தாடி. திருப்பி 3 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வருவேன் எப்போ வரணும். ம். சுகர்கார வேதனையெல்லாம் வெளியே சொல்ல முடியாத வேதனை. நடுவர் அவர்களே, இவ்வளவு வேதனையோடும் ஒரு ஆண் உழைக்கிறான்னா என்ன காரணம் அண்ணே? என்ன காரணம்? தன்னை நம்பிய குடும்பம் என்னன்னைக்குமே மகிழ்ச்சியில் இருக்கணும் தான். ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த ஆணினுடைய உழைப்பு இல்லை. ஆனா அப்படி நான் சம்பாரிச்சாலும் நான் இரவெல்லாம் தூக்கம் விழித்து சம்பாதிக்கிற என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் சொல்லுங்கண்ணே. என் நண்பன் வெங்கடேசனிடம் தான் கொடுத்து வைத்திருக்கிறேன். உங்களோட பினாமி அண்ணே அவரு? பினாமி ஆ. வெங்கடேசன் தான் கொடுத்து. அப்புறம் ஒருத்தட்ட பாதுகாத்து வச்சிருக்காரு அண்ணன். கொண்டாடிட்ட கொடுக்க மாட்டேன். ஆ. வெங்கடேசன் தான் கொடுப்பேன். யாருன்னு அந்த வெங்கடேசன்? அவன் தான் எனக்கு சுகருக்கு பார்க்குற டாக்டர். எல்லாம் சம்பாரிச்சு அங்கேயே கொடுத்துட்டு வரேன். நான் கீழே போகிறேன். அவன் மாடி மேலே 3 மாடி போயிட்டான். ஓ. இப்போ என்னவா ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன வரல என்ன செக்கப்புக்குங்கிறான். அவரை இறங்கி வந்து பார்க்குறான் எனக்கெல்லாம். ஏன்னா ஏற்றுனது நான் தானே. ஏற நல்லா சாப்பிட்றான் அவன். அப்படியாண்ணே? நீ நல்லா சாப்பிடுங்கிறான். அப்பதானே சுகர் கூடும். அப்பதான் அடிக்கடி வந்து பாப்பீங்க. அடிக்கடி வருவான். வா புள்ள வந்தா வந்துட்டு போகிறான். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் வாங்கன்னு இருப்பாரு. இப்போ அடுத்த வாரம் கூட வர சொல்லியிருக்கான். அப்படியாண்ணே? 3வது மாடிக்கு லிஃப்ட் வைக்கணுமா என்ன தேடுறான். வயிற்று குடும்பம் கிளப்பாதீடா. நடுவர் அவர்களே, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நான் சொல்றேன், தம்பி சொன்ன மாதிரி தன்னுடைய கண்ணீரை அடக்கி கொண்டு கூட தன் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய எத்தனையோ ஆண் மக்கள் இந்த மண்ணில் இருக்காங்க. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, பெண்ணினுடைய அத்தனை பாச உணர்வுகளே அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு ஆணினுடைய உழைப்புக்கு உத்தமமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாண்ணே? எல்லாவற்றையும் ஒரு ஆண் சகித்து கொண்டு வாழ்றதனாங்க. குடும்பம்ங்கிற ஒண்ணு உடையாம இருக்கு. நான் கேட்கிறேன், குடும்பம்ங்கிற ஒண்ணு உடையாம இருக்கு அண்ணே. பெண்களுக்கு முதியோர்களை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க அப்பாவை பாத்துக்கிறோம், அம்மாவை பாத்துக்கிறோம், ஆட்டுக்குட்டியை பாக்குறோம், என்னென்னமோ கதை இழந்தாங்களே. நடந்த உண்மையை சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, வயசான அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. அவருடைய அந்திம காலம். கட்டில கிடக்குறாரு, கைத்து கட்டல கிடக்குறாரு. பொண்டாட்டி பார்த்தா, அதான் அந்த பையனோட மருமக பார்த்தா மகனை கூப்பிட்டு சொன்ன, இதை பாரியா, உங்க அப்பன் படுத்த படுக்கை ஆயிட்டாரு, உங்க அப்பனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக எங்க அப்பனை தான் கட்டி கொடுக்கல, அதனால ஒண்ணு பண்ணு, பக்கத்துல ஆறு ஓடுது, ஆத்துல தண்ணி ஓடுது, உங்க அப்பனை தூக்கி அதுல போடுன்ட்டு அடி பாதுகாத்தி. இவனும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டுன்னு அப்பாட்ட வந்தா. அப்பா பொண்டாட்டி இப்படி சொல்றாப்பான்னு சொல்லும் போது அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமானே? மகனே, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நீ வாழ போறவன், வாழ்ந்து முடிச்ச என்னால வாழ போற உனக்கு எந்த சங்கடமும் வேண்டாயா, கொண்டு போய் போடுன்ட்டாருன்னு. அதான் அப்பாவுடைய தியாகம். கொண்டு போய் போடலாம்னு போகும்போது ஒரு சத்தம், மகனே நிறுத்துன்னு. ஏப்பாண்ண, தயவு செய்து ஆத்துல இந்த இடத்துல போடாதரா, ஒரு 10 அடி தள்ளி அந்த பக்கம் போடுனார் அப்பா. ஏன்பாண்ணா? எங்க அப்பனை நான் இங்க தாண்டா போட்டேன். நல்ல குடும்பம்டா. நான் கேட்கிறேன், கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பாட்டு கொடுத்தாருனே. படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒரு நடுவர் அவர்களே, கண்ணதாசனை நீங்களும் சொன்னீங்க, அவங்களும் சொன்னாங்க. அதே கண்ணதாசன் தான் பெண்களை சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டான். கேட்டதோட மட்டும் இல்லாம நம்முடைய பக்தியில் சிறந்த வாரியார் சுவாமிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமானே? ஆறிப்போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆறிப்போன காஃபி நாக்குக்கு மட்டும்தாங்க கசப்ப கொடுக்கும். அன்பில்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையவே கசப்பாக்கிடும் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கைய பொறுப்பில்லாம கசப்பாக்குறது யாருன்னு நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே,
அப்பாவை பத்தி சொல்லுகிற போது அத்தனை பேரும் இங்க இருந்தாங்க. எல்லா நாட்டிலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அப்பாவினுடைய பெருமை எப்ப தெரியுமாண்ணே? இன்னைக்கு எனக்கு 44 வயசாச்சுனே. இந்த 44 வயசுல நான் வேர்வை சிந்தாம வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு காலத்தில் என் அப்பன் எனக்காக சிந்திய வியர்வைதான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் பல பேர் எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்பாங்க தெரியுமாண்ணே? அந்த ஒரு கேள்வியில் இருக்குன்னு அப்பனுடைய உழைப்புங்கிறது என்னன்னு, அப்பாவுடைய உழைப்புனா என்னங்கிறத சங்கமம்னு ஒரு படம் நடுவர் அவர்களே அழகா ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. நம்முடைய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கொடுத்திருப்பாரு. அந்த அப்பாங்கிறது வேற யாரும் இல்ல நடுவர் அவர்களே, தெய்வம் தான் நேரடியாக வீட்டில் வர முடியாது என்று வரமாக வந்தவர் தான் நம்முடைய அப்பா அப்படின்னு சொன்னா, அந்த தந்தையினுடைய உழைப்பு, அம்மாவுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா அப்பா படுகிற கஷ்டம், ஒரு நாளும் தனக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னதில்ல? தான் கஷ்டம் தன்னோட போகட்டும்னு நினைக்கிற அப்பாக்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படிப்பட்ட அப்பாக்களினுடைய உழைப்பு, ஆண் மக்களினுடைய உழைப்பு நடுவர் அவர்களே. இன்னைக்கு நம்ம மாடி வீட்டுல வாழ்றோம், தோட்டந்தோப்போட வாழ்றோம், நல்ல சுகமா வாழ்றோம்னு என்ன தெரியுங்களா? நம்முடைய குடும்பத்தில் மூத்தவர்களாக இருந்த ஆண் மக்களினுடைய உழைப்பு தான் அத்தனையும் கட்டி காப்பாத்தி நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமானே? அந்த பாட்டுல அழகா கொடுத்தான். எது தெரியுங்களா? மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனோடும். சபையாடிய பாதம் இது, இது நிற்காது ஒரு போதும். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி துளி வானில் சங்கமம், உடல் பொருளாவியல கலையில் சங்கமம். எல்லாவற்றையும் கரைத்துக் கொள்ளுகிற தகப்பன் சாமிகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த தகப்பன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நடுவர் அவர்களே. வாழ்நாள்ல தனக்கென சமைக்காதவள் அம்மா, வாழ்நாளில் தனக்கென சம்பாதிக்காதவர் தான் நம்ம அப்பா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, உண்மையிலே சூப்பர். வாரியார் சொன்னதை தம்பி சொன்னாப்புல, அன்பில்லாத மனைவியும் ஆறிப்போன காப்பியும் ஒன்றுன்னா சொல்லி முடிச்சா அவனுக்கு ஆறிப்போன காப்பி தான் கிடைக்குது. அவன் சொன்னது அவனுக்கே நடக்குது. பிற்பகல்ல உடனே நடக்குது. அப்படித்தான் கொடுக்க சொன்னதே நீ தான். அவரும் வச்சு 6:30 வரைக்கும் இருந்து கொடுத்துட்டு தான் போறாரு. சொல்லி விட்டுருக்காங்க எல்லாரும் கொடுத்துட்டு தான் வரணும். 6:30க்கு அப்புறம் இதுக்கப்புறமும் கொடுக்குறாரு. ரைட். இப்பொழுது நம்ம பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் காலையில் கும்பாபிஷேகம் வேறு இருக்குது. எல்லாரும் கடுமையான மொழிப்பில் இருப்பிய சிறப்பு அழைப்பாளராக வருகை வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அக்கா தங்கமணி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல்.